ஐயோ இந்த பிள்ளை இந்த வழிக்காத்தானே நான் இப்படி என்றாலும் இருக்கிறேன், இல்லாட்டி முறையை செத்தே இருப்பேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட தொட்டிலடி அம்மாக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கோம். வந்து நம்மளோட சாப்பாடு மக்களை இப்போ எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து ஒரு நேரம் சாப்பிடுவோம். லைக் வந்து ஒரு 11:30 மாதிரி சரிதானே. இப்போ நாங்கள் ஒரு கதை சொல்லி அப்போ பின்ன கேளன் அப்போ அவன் அண்டைக்கு கரண்ட் இருக்கான் தானே. அப்போ அவன் தீபாவளி அண்டைக்கு 28 மணி தானே. அப்போ அவன் சிவனோட வந்தான்ட்டு அப்போ அப்படியே என்ன தவம் செஞ்சு போட்டான். அதான் புள்ள கவனம் இங்க இல்லையே, கவனம் இல்லை. எங்க ஆனா கவிதாசி பார்க்க நீ போறப்பா. அதுதான் நான் டெஸ்ட் பண்ணி நான் பிடிச்சி ரோட்டும் பிள்ளைன்றதையும் பிடிச்சிட்டான். அது பாரு விளங்குது இல்லையாப்பா. Jaffna is very hot and Batikolo is very training. Yeah. You agony. Nan சொன்ன மாதிரி கதை இங்கிலீஷ் கதை. சங்கனை சார் ரெயின் இஸ் ஸ்பீச். அக்கா வந்திருக்கேன்டா. வாடா. You also your wife. So cute wife. Why not cold? இவன் தான் clever lady. She is clever lady. Not clever. Not clever. என்ன இங்கிலீஷ்ல வச்சிருக்க, தமிழ்ல கதைங்க. Like a fool. ஐயா உங்களை விரும்பி தானே வசஞ்சவா. நல்ல ரூபாய் இருந்தது, கட்டியெல்லாம் விட்டு தான் போட்டோம். காய்க்கிற பட்டையோட சின்ன பிரச்சனை விரும்புகிற பிள்ளை அந்த போனே சமாளிச்சுண்டு அழுகிறீங்க. நான் கேட்டேன் இப்போ அவ இல்லாட்டி உலகத்தில் போகிற பொம்பளை இல்லையா உனக்கு கண்டு. அப்போ அவளில் தான் உயிரே வச்சு வாழ தெரியாத கோழியே நீ. எந்த நேரமும் தன்னோட காய்ச்சொண்டு இருக்கணுமா வேலை ஒட்டி போகாமல். என்ன கதைச்ச இவன் ஆறாரெல்லாம் ஒன்றானோ ஆண்டவனுக்கு தான். கடவுளே என்ன பார்த்து இப்படி ஒரு கதை கதைச்சு விட்டியே. அழாதேடம்மா. இவன் ஜாகிறது லவ் காண்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அப்பா என்ன ஒரே பப்போ காட்டுவோமே நிறைய பேர் விருப்பமாக இருக்கும். படை நம்மட சாப்பாடு மக்களை இப்போ எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து ஒரு நேரம் சாப்பிடுவோம். லைக் வந்து ஒரு 11:30 மாதிரி சரிதானே. சாப்பிட்டோம்னா காலம்ப சாப்பாடும் மதிய சாப்பாடும் கவர் ஆயிரும். இரவு சாப்பாட்டுக்கு 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் கரஞ்சுண்டல், பஜ்ஜி, அப்புறம் வந்து ஒரு சூப். நேற்று பார்த்துருப்பீங்க வந்து பார்க்க நீங்கள் வந்து பாருங்கள். அது வந்து ஒரு எளிய சூப் சரிதானே. எளிய சூப் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் எளிமையான சூப் சரிதானே. அது வந்து ஈஸியாக செய்யலாம், நிறைய கலோரிஸ் இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிற பிரயோசனமான ஒரு பானம். இப்போ நாங்கள் எல்லாம் மினக்கட்டு வந்து செஞ்சுருந்தோம். செஞ்சு குடிச்சிட்டு 12:30 தான் வந்துட்டு வீட்டை பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள்கிட்ட அக்கா ஒரு ஆள் வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்கிறவங்க அவங்க வந்து கேட்டாங்க, தம்பி அது என்னடா உண்மையாக நல்லா இருந்துச்சோ நான் வந்து ட்ரை பண்ணட்டோன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் சத்தியமாக நல்லா இருந்துச்சு அக்கா, நானே வந்து 4 கப் வந்து குடிச்சேன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நீங்களும் அந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸை போடுங்க சரிதானே. ரைட். இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட தொட்டிலடி அம்மாக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கோம். வந்து ஸோ நான் வந்து இங்கே நிற்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போயிட்டு அவங்கள சந்திக்கிறது வந்து வளமை. அவங்களுக்கான மாதம் அந்த உதவி நாங்கள் 15,000 ரூபா கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து அதை நாங்கள் போட்டு விடுற நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றத விட நேரடியாக போயிட்டு கொடுக்குறதான் கூட. என்னென்னு சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் வெறுமனை வந்துட்டு உதவி செய்கிறவங்களா பார்க்குறோம் அப்படின்ற அப்பால் வந்துட்டு எங்களோட ஒரு அம்மா அப்பா மாதிரி வந்துட்டு நான் அழுகி கொடுத்தேன் உங்களோட பிள்ளை அப்படின்னு சொல்லி வந்துட்டு
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே நிற்கும்போது வந்துட்டு போய் பார்க்குறோம் நாங்கள் சரி தானே. ஸோ அந்த ஒன்று அடிக்கிறதுன்றான் அந்த கதைக்கு ரைட் அட்டி உண்டு நான் அந்த இப்போ நாங்கள் ஒரு கதை சொல்லிக்க அப்போ பின்ன கேளன் அப்போ அவன் அண்டைக்கு அவன் கரண்ட்டுக்கான் தானே. அப்போ அவன் தீபாவளி அண்டைக்கு 28 மணி தானே. அப்போ அவன் சிவனோட வந்தான்ட்டு அப்போ வந்தாண்டா என்னது சொல்ல வந்து நின்று கொஞ்சம் நேரம் பண்ணின அட்டாசம் உண்டோ. பிறகு அங்கால குடிவிரையில நடந்துட்டு இருந்தது. முழுச்சனம் இங்கே வந்துட்டாப்பா. ஓ வந்த பிறகு விட்டானோ குடிவிரைக்கு உள்ளட்டான்டாப்பா. ஓ ஆட்டு எங்கட பொண்ணாண்ட வேத்திக்கிறாப்பா. ஓ ஐயோ ப்ரோ அவளை வந்து மதியாரத்தி போட்டு போட்டானே கொஞ்சத்துக்கு. அன்றைக்குள்ள வந்து அப்போ இந்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை இப்போ அக்கினி வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தவன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் அம்மாக்களை பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து அவங்கள பார்க்க போகிற வந்து எங்களை கண்டால் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அவங்கள பார்க்க போகிறது எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் சரி தானே. ஸோ வந்து அம்மாவுக்கான மாதாந்த உதவி 15,000 சூரியனா வந்து ஃப்ரான்ஸில் இருந்து அதை ரெகுலராக அனுப்பி கொண்டு இருக்கிறார். உண்மையிலே வந்து அவர் அனுப்பினா எனக்கு ரிசீவ் போடுவார். அவர் அனுப்புகிறாரோ இல்லையோன்னு கூட நான் செக் பண்ணுறேன். இல்லை அவர்கிட்ட டியூட்டியை வந்து அவர் செய்வார், எந்த டியூட்டியை வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்தந்த நாள் வரும்போது நான் ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வந்துட்டு அதை பார்த்து கொடுப்பேன். லைக் ஓகே இன்றைக்கி 22 நாள் 23 நாளே கொடுக்க வேண்டியது. அப்போ நாங்கள் அண்டையே போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு சந்தோஷமாக ஆகோடையும் கழிச்சிட்டு வரப்போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன் நம்ம எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லி. ஓகே சேம் டைம் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றை பற்றி வந்துட்டு கழிச்சிருந்தோம். வந்துட்டு எங்களோட 2 வேலை செய்கிறதுக்கு எங்களோட மீன்ஸ் எங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை எங்களோட வீட்டை நிற்கிறதுக்கு நீங்கள் எங்களோடைய வந்து ட்ராவல் பண்ணலாம். வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த நாளும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவையோ இல்லாட்டி 2 தடவையோ வைக்கிட்ட மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். எங்களை மாதிரியே நாங்கள் உங்களையும் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் கழிச்சு சொல்லியிருந்தோம். நிறைய படியில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் கேட்ட இடங்களில் வந்து எங்களுக்கு அவ்வளோவா அது சூட்டபுளாக படையில. அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்களா அண்ணா நாங்கள் வாரம் பட் வந்து எங்களுக்கு அந்த கட்டிட சம்மந்தமான வேலைகள் தெரியாது அப்படின்னு சொல்லி. சேம் டைம் வந்துட்டு வயதானவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு 46 வயசு ஐயா, அவரெல்லாம் 46 வயசு எனக்குள்ள ஐயா இல்லை எனக்கு அண்ணா. அப்போ அவரெல்லாம் வந்து கேட்டிருந்தார். அவருக்கு வந்துட்டு உண்மையிலேயே பொம்பளை பிள்ளை இருக்குது படிப்பிக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு சரியான மன வருத்தமாக இருந்துச்சு. பட் வந்து அவரை நான் அடுத்து என்ன செய்கிறது, உண்மையிலே வந்து அவர் வயதான ஒரு ஆள் அவரை வந்துட்டு நான் வேலை செய்யணும்னு சொல்லக்கூட எனக்கு மனசு வராது. அந்த மாதிரி தான் எங்களோட மனம் வந்து. அப்போ எனக்கு அது நான் சொன்னேன் இல்லை அண்ணா நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்குற வந்துட்டு எங்களோட வயசு குறைவாக இருந்தால் நல்லா நல்ல ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா. அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் வேலை தெரிஞ்சவங்களாம் நல்ல ஒரு ஃபனி டைப்பாக எல்லாத்தையும் வந்துட்டு பொறுத்து போகக்கூடிய மாதிரி இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு அதை தாங்கி சகிச்சு போகக்கூடிய மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் பெட்டர்ன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் வந்துட்டு அந்த வேக்கன்சி அவைலபிளாக தான் இருக்குது. வந்து நான் ஒரு சில பேரை வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணி நான் வந்து என்ன பவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பவிக்கான ஒரு வேறு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறதால வந்துட்டு அப்போ நாங்கள் பவியை விட்டுட்டோம். ஸோ வந்துட்டு மறுபடியுமாக அக்னி இந்த கருத்தை பொண்ணு ஒருக்கா வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணுங்க. இதில் ஒருக்கா யாரும் பொடியல் பார்த்து அவருக்கா நீங்கள் கதையுங்கோ. 2-3 ரீசன் முக்கியமானது எங்களோட வயசு குறைவாக இருந்தாலும் எல்லாம். மற்றது வந்து எஃப்னாவாக இருக்க வேண்டாம், வெளி மாவட்டம் வேண்டாம், இன்னும் பெட்டர். ஏன்னு சொன்னால் எஃப்னா வந்து அடிக்கடி வீட்டை பார்ப்பாங்க. அப்புறம் நானுமே வந்து ஃப்ளெக்சிபிள் அதை இதை சொல்ல போட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் முறையே போய் வேறு ஒரு இஷ்யூவாக வரும். அதால் வெளி மாவட்டம்னா இன்னும் நல்லம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு குட் ஃப்யூச்சரை வந்து நாங்கள் தருவோம். மறுபடியும் பிஸ்தா கொடுக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஆனால் கண்டிப்பாக எங்களை நம்பி வந்து நாங்கள் கொடுப்போம். அதுக்கு உதாரணமாக நாங்கள் பவியோட லைஃப் வந்து அப்படி மாறுது அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். சரி தானே? ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு தொட்டிலடி அம்மாண்ட வீட்டுக்கு போகிறதுக்கு இடையிலான ஒரு கேப்பில் ஏதாச்சும் ஒரு பாட்டு உண்டு அடுப்பம்மா. அக்னி சாப்பிட முடியல இன்னும். நேற்று சூப் சுட்டுட்டேன் சரியோ, நாக்கும் நாசம் அள்ளிட்டு அதோடு சேர்த்து உரைப்புந்துன்றது பா மயக்க இருக்கிறப்பா. இதுக்கு பாட்டு நடுவா மாக்கினி
பாட்டு எடுன்னு சொன்னாடாப்பா பட்டன் எடுக்கணும் இனி போன் எடுத்து அதில் டேட்டா ஆன் பண்ணி நெட்டில் தேடி அதையும் பிள்ளையா வாய்ச்சி பிள்ளையா படித்து இந்த மாதிரியாட்ட வேலையா யாரும் கேட்டதாடா இல்லை என்ன உலகம் மாணி பேர் வந்து ஒரு புள்ளனா இந்த படம் தான் என்ன பாட்டு அதெல்லாம் பார்த்து மறந்து தொடுவானம் தொடுகின்ற நேரம் தொலைவினில் போதும் ஆட தொலைந்துமே போதும் தொடுவானமாய் பக்கமாகிறாய் தொடும் போதிலே என்ன தொலைவாகினாய் சரி அகிரி எடு வழி என்றால் காதலின் வழிதான் வழிகளில் பெரிது அது வாழ்விலும் கொடிது நீ இடண்டா நீ எடுக்கிறதுக்காக தானே இந்த பாட்டு சாம்பிள் நம்மளே ஏதாவது ஒரு பாட்டு கிடாமண்ணா நம்மளே ஏதாவது பாட்டு என்ன மாதிரி காய்க்கிற தங்கச்சியாவா இல்லாட்டி அக்காவா அக்காண்ட லைனுக்குலாம் வருதா அக்கா ஓகே அக்காண்ட அண்ணன் தங்கைன்னு வருது அது அண்ணன் தம்பி என்ன தவம் செஞ்சு புட்டோம் அக்கா தம்பி ஆகி புட்டோம் பாவி நானும் ஆம்பளையா பிறந்த பாவமா நீதான் படிக்க போற விடாங்களே நீ படிக்கிற எடுத்து விடு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து விடுறேன் சொன்ன அப்படியா மக என்ன தவம் செஞ்சு புட்டோம் அதான் பிள்ளை கவனம் மிஞ்ச இல்லே கவனம் இல்லை கவனம் மிஞ்ச இல்லை அக்கா தம்பி ஆயிப்புட்டோம் ராம கொண்டாண்ட தம்பி அக்காண்டைக்கெல்லாம் முறி கொண்டு வருது இல்லை அக்கா தம்பி ஆகிப்புட்டோம் இது 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 என்ன சுவிஸுக்குள்ள பெஞ்சுக்குள்ள நீங்க கனடா கனடா ஆள் வந்து மானிப்பாய் பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கந்தையா குணவள்ளின்ற பேத்தியும் காலஞ்சென்ற கந்தையா குணவள்ளின்ற பேத்தியும் மற்றது மொட்ராசன் என்ற ஆசை புதல்வியும் தாய்க்கு என்ன வேட்ட மனோஹரி 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 அப்ப அந்த பாட்டு எடுத்து மனோஹரி விட்டு தேனை தான் ஓகே நீயோ ஆறு ஆக்கினி நீயோ காய்ச்சி காட்டும் காய்ச்சி கார காய்ச்சி டேய் என்னடா பண்றீங்க அக்கா வந்திருக்கேன்டா அவன் தான் சரி அண்டு பண்ணைக்குள்ள அவன் பழகிட்டான் ஸோ வந்து இந்த இடத்துல நாங்கள் நிறைய எங்களோட வெளியில் உள்ள உறவுகளை உள்ளாண்ட உள்ள உறவுகளை வந்து மிஸ் பண்ணுறோம். நிறைய நாள் வந்து நாங்கள் ஃபோன் எல்லாம் கதைச்சி பழையபடி நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தீவிரமாக இறங்கி வேலை செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் பழையபடி வந்துட்டு ஆதரவு தரணும். இப்போ கடந்த 2 நாட்களாக அதுக்கான அத்திவாரம் கொண்டு போட்டிருக்கோம். வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உதவிகள் கொடுத்துருக்குறோம். வந்து இன்னும் வர நாட்களையும் வந்துட்டு இருக்கிற குறை வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நாங்கள் புதுசாக நிறைய வேலை திட்டம் வந்துட்டு ஆரம்பிக்க காத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் கை கொடுக்கணும். இனி நீங்கள் யாரும் வந்துட்டு கால் பண்ணாலும் நாங்கள் வந்துட்டு எடுத்து கதைப்போம். தாராளமாக நீங்களும் வந்துட்டு உங்களோட உணர்வுகளையும் ஆதங்கங்களையும் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளலாம். அப்படின்றதுலேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த மகேந்திராக்காரன் என்னை முந்தித்தான் ஆவான் போல கடாப்பா. இந்த ஒற்றை ரூட்டுக்கே ஏன்டாப்பா இப்படி அவசரப்படுறான். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஜான் இல்லை. அதுக்கிட்ட வாழ்க்கையை தொலைச்சா என்ன ஏறது இங்கே அமர்த்தணுமோ? நான் அமர்த்து இப்போ சொல்கிறேன். அவனை வந்து 10 நிமிஷத்தில் வாக்கு துளைக்கப்பாடு அப்புறம் என்ன அமர்த்தியா விட மாட்டான். பின்ன ஃபோன் அடிச்சோன்னு வேறு நாளைக்கு இப்படி போவோம். கொஞ்சம் இதுக்குள்ள ஓட்டைக்கு போன நினைக்கிறேன். சரியானதா வரப்பா ஓட்டைக்கு பிள்ளையப்பா இந்த முன்னுக்கு வராத பேர் அந்த இப்போ கண்ணாடி போட்டுட்டு போகுது. அந்த அளவுக்கு கண்ணு கொஞ்சம் பேரம் வட்டா இருக்கு. மாறுக்கு அடிச்சா படம் முடிஞ்சு. இப்போ போனோடனே முதல்ல ஏன் கோல் எடுக்கிறலண்டு அதுதான் கேட்பான். அதுக்கான பதில நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. அதுக்கான பதில ரெடி பண்ணி வச்சுரு. எனக்கு ஆள்ற கோல் ஒன்றும் பாருங்க. நான் நம்பர் 70 வந்தனா மிஸ் ஆகி விட்டுது போல. இல்லை இல்லை நீ நினைக்கிறேன் உண்ட நம்பர் கொடுத்தேன். ஓ 70 போட்டு வந்தேன். 70 வந்தீங்க. என்னென்னு 70 வந்தீங்க எங்க ஆனா கவிதாசி பார்க்க நீ போறப்பா. அதான் இல்ல நான் டெஸ்ட் பண்ணி நான்ன்றதையும் பிடிச்சி ரோட்டும் பிள்ளைன்றதையும் பிடிச்சிட்டான். அதான்
என்னடா எத்தனை நேரம் இங்கே வந்து வரும் எனக்கு ரோட்டு மறக்குது வைத்தியால திடீர்னு இந்த மாதிரிக்கு அங்காலையும் விடுவேண்ணா அந்த ரோட்டுக்கு புறா என்ன முழுக்க அதுதான் விளையாட்டு டே ஒரு கடாங்களா அக்கறைக்கு கார் பழக்கையும் பீடி கொடுக்கலாம்டா அதான் ஆனா இது 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 கொடுக்க கூடாது பழகிறது இல்லை 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 மெனுவல் கொடுக்கணும் அதான் நான் சொல்ல மெனுவல் கொடுக்கணும் மெனுவல் ஒன்று வாடகை கொடுக்கும் தான் இங்கே இந்த இதெல்லாம் சரி இதை கொடுத்து வேலை இல்லை பழகிறது யார் ஆண்டே காய்ச்சால் இல்லைண்ணா அல்வரில் இல்லை இவரா இவரா தான் இருக்கும் வேண்டாம் இதுக்குள்ள வேறு ஆக்கள் மாடு மேய்ச்சி நிற்க ஆக்கள் இல்லை அவரா சேட்டோட நிற்கல அன்றைக்கும் பெருமைடானுண்டு வாடகை எடுப்போன்ற இல்லை கார் வாடகை எடுத்து கூட ஒரே தவுண்டில் வச்சு கொடுக்கணும் வாடு வாக்கி ஆனால் வாடகைக்கு எடுத்துட்டு பழக்கிற அளவுக்கு அனுபவத்து இல்லை அதுவும் பிரச்சனை அப்படின்னு இருக்கும் எங்களோட பழைய ஆள்கிட்டோட பழகிருக்கலாம் ஆனால் ஓடுவான்டா ஓடுவான் இந்த பேருக்கு ஓடுவான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் ஓடுவான் அது பாரு விளங்குது இல்லையாப்பா விளங்குது இல்லையே கவனமா இருக்கிறீர்கள் பிரச்சனை இல்லை ரோட்டை விட பார்த்தேன் நான் இப்ப நேரம் ஐயோ ஐயோ இதே அலர்ட் இருக்கணும் வாழ்க்கையிலேம்மா எந்த நாளும் மண்ணா எல்லா விஷயத்துலயும் கூட இருக்க மாட்டோம் இது அலர்ட்டோட இருக்கணுமா இல்ல இல்ல அது எவனை காஞ்சில நான் மாறி விட்டேன் இங்கிலீஷ்லாம் எங்க போய குட் ஈவினிங் சார் May Jaffna is very hot and Batikolo is very training. Yeah. Every day raining, no rain in Jaffna, no sun in Baunia. Yeah. குடும்பியோ ஐயோ அக்னி நான் சொன்ன மாதிரி கதை இங்கிலீஷ் கதை சங்கனை சார் ரைன் ப்ளீஸ் டே இப்போ உனக்கு வந்து இங்கிலீஷ் கிராமட்டிக்கலாக கேட்க தெரியாது இல்லை இப்போ அங்கே இப்போ உனக்கு இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கலாக கேட்க தெரியா ஆனால் சுச்சுவேஷனை சொல்கிறாங்க இப்போ பவுனியால மழையா ஆனால் என்ன வெயிலே இல்லையா சன் இன் பவுனியா நோ சன் இன் பவுனியா இன் ஜாஃப்னா சம்டைம் சன் வெரி கூல் டைம் only மூசாப்பு only மூசாப்பு இஸ் தமிழ் வேர்ட் மூசாப்பு கேன்னு it is ஏல போ ரெண்டும் குதி ஒன்றுக்கு மட்டும் போடாத ஸ்டைல் yeah he is going to become a girl yeah this actually he wants to become who is this and he also my wife your wife so cute wife yeah your friend mother mother your friend what are you doing என்ன எடுக்க சரி வா சொல்லி இவர் சொல்லி வேற அவர் எடுக்க சோடா இல்லாம ஆக்கலைங்க நாங்கள் அப்படி விட்டோம் நாங்கள் வரைக்கும் பண்ணி இருந்துக்கோம் you sit down and your wife is very cute girl very cute girl what's your name என்ன எடுக்கிற இல்ல because we are busy man இல்ல ஒன்று பெரிய காசு இல்லையா முகத்தில் வந்து மழைக்கு கிடந்துச்சு மழைக்கு விளங்கலையோ மழை தண்ணி சரி உமக்கு எடுத்தானே அவருக்கு எடுத்தாலுமே இவன் தான் அவ இங்கிலீஷ் கேட்பானா நீ கிட்ட நிக்க மாட்டேன் எந்த குப்பைன்னு எந்த குப்பைன்னு எது அது என்ன இப்போ அள்ளிக்கொண்டே போடுறேன் அதை இப்போ நாங்கள் நிற்க போடுறோம் அது எங்கே இங்கே வாங்க நீங்கள் எங்கே போறீங்க பிறகு நில்லு டோன்ட் கோ டு ஷாப் ஆக்சுவலி வி ஏட் பெல் just before 20 minutes before 20 minutes we ate bell biscuit no biscuit no anything no one car in badai cheno yeah you can give them badai sugar midai you can give them badai biscuit no biscuit we just touch the stomach and you can check whether we eat or not
You can check the stomach. Just before 20 minutes, yeah. Just before 20 minutes. ஏன் நீங்க கால் எடுக்கிறீங்க அதை சொல்லுங்க ஐயா Yeah, we are very busy, you know. ஐயா நான் பிஸியாக இருக்கேன் சந்தோஷம் நான் சோன் கேட்க தான் பேர் எனக்கு ஒன்றும் வேணாம் இந்த ஐயா இதை அள்ளி தரீங்க என்ன ஐயா ஸ்வீட் தூங்கடி போன் வருது கவுது 272 ஆச்சு பாருங்க போடும் 75 ரேட் வேண்டேன் 272 குஞ்சு குஞ்சு ஹலோ குஞ்சு ஹலோ குஞ்சு ஹலோ ஆ அவதான் குஞ்சு ஆ என்னடி ஐயோ இருக்கிறேன்னு போய் டியூஷனுக்கு வர இல்லையே இல்லை ஐயா இல்லைடா எவ்வளோ வருத்தவன் What the hell, man? சரி நிப்பாட்டு இப்போ எங்களுக்கு சொல்லி தம்பி வந்திருக்கான் அம்மன் வந்திருக்கான் நான் போயிட்டு இருக்கேன் இது பொறுத்த குஞ்சு போல பேர் நீ நேசனோட கதைச்சேன்டா தம்பி நிப்பாட்டு குஞ்சு மையர் என்ன குஞ்சு என்ன அவ கிருஷ்ணாவை வட்டிக்கு காசு தர சொல்லி கேட்க சொல்லி எத்தனை வட்டி எத்தனை சாம் காட்ட வேண்டாம் எத்தனை சாம் வட்டி எத்தனை சாம் அது தெரியாது உங்க தான் நிற்கிறாள் அப்படி என்ன சொன்னான் சரியோ உன்னோட கதைச்சதா நேசன் அண்ணா வந்த அப்புறம் கதைக்கிறேன்னு சொன்னதா பாரு இப்போ வட்டி என்றைக்கு இப்போ நாங்கள் கொடுக்குற மீட்டை வட்டிக்கு செய்வராய் இப்போ கஷ்டப்பட்ட ஆக்கல இல்லை விடாங்க இல்லை எனக்கு எனக்கு இந்த வட்டிகள் தெரியாதாக்கா இதெல்லாம் மாங்காய் தள்ளி அவங்க அந்த வட்டி எவ்வளோங்க பார்த்தீங்க நீரண ஏன் இதில் என்ன இருக்கிறாப்பா கேட்ட இல்லாட்டி கேட்குறது இருந்தால் கொடுக்குறோம் இல்லாட்டி விடுறது கதையை பாடாம அதுக்கு வீடியோ எடுக்கிறேன் அந்த கதை நான் கிருஷ்ணாவை மந்தினிக்கடே சொல்லியிருக்கேன் அதுங்க விட போகுது அதுக்கு வியப்பாண்ட போய் சொல்கிறேன் இங்கே வியப்பாண்ட நான் சொல்லுவேன் கிருஷ்ணா வந்தாள் நான் கதைச்சேன் நான் அவள் பாப்பாள் விட்டானே என்ன சாப்பிட்டேன் நானும் கோயிலுக்கு ஒரு குழல் புட்டாச்சு வடிக்காடாக்கு பங்கார் கதை தெரியுமே அது ஒரு ஸ்லாங்கடாப்பா பங்கர்ன்றது அப்புறம் என்ன சுகமாக இருக்கேன்னு நல்ல சுகமாக இருக்கேன் இந்த பிள்ளை சாப்பாடு வந்ததில்லை இப்போ சொன்னான் 5 நிமிஷத்துக்கு இப்போ தச்சையெல்லாம் வந்தால் இதில் துப்பாத மாமான்னு சொன்னேன் தச்சையெல்லாம் கிருஷ்ணா வந்தாலும் துப்பாதேன்னு சொன்னான் இல்லவாமா பாத்திரா வந்துட்டான் அதான் அன்பு கிருஷ்ணா அப்படிதான் சூழ்நிலை இருப்பார் சுரும்பிலும் இருப்பார் விளையாட்டு தான் பேக் என்ன வெத்தலாக பல்லில் வெத்தலா போட்டு அந்த பொக்காண்ட அப்புறம் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு இங்கிலீஷ் தெரியுமே டெலிஃபோன் டக்குனு காட்டு 745 கடைசி நம்பர் நான் சொல்கிறேன் 545அப்பா 545 வாட்ஸ்அப்பில் போட்டவனே என்ன உள்ள இருக்கா மாமா தான் சொன்னா நான் நினைக்கிறேன்டா உனக்கு இவ அடிக்க கொஞ்சம் நீ எடுக்காட்டி அந்த பொம்பளை பிள்ளைங்க காய்க்கிற சிஸ்டம் இருக்குல்ல அதுக்குள்ளால வந்துட்டு போட்டாங்க லைன் அவன் பொம்பளை பிள்ளைகிட்ட போக மாட்டான் அவன் போக மாட்டானப்பா அவன் ஃபோன் போகுது ஃபோன் போகுது அவன் வடிவான வடிவம் தானே போட்டு ஆசைப்படுதுதான் அப்போ நான் அப்புறம் குறையோ நீ ஆகப்பட்ட கல்ல கிருஷ்ணா பேர் கதை கேட்கிறப்பா வடிவா கேட்கிறேன் நான் வடிவு தான் அவனும் வடிவு அவன் கருப்பண்டாலும் வடிவான அது பிள்ளை இல்லை கதை நீயும் வடி வேண்ட பிள்ளை இல்லை நீ வரல வழிபடா நீ அப்படி இல்லை வேற ஒன்றும் கதை என்ன ஆங்கள் ஐயா இப்போ அவனை வந்து படிவாம் பொட்டையல் வந்து கதைப்பாளையாம் வேண்டா இப்போ நான் கேட்டேன் நான் குறைவோண்ட உன்னை எதிர்பார்க்கிறப்ப என்ன தெரியும் எத்தனை பிள்ளைகள் ஐயா என்ன பார்க்கணும் கதை கூட பண்ணேன் ஐயா கதை கூடும் ஐயா எங்களுக்கு ஒன்றும் தர வேணாம் இந்த பக்கத்தில் இருக்கிற நல்ல இதில் அந்த புள்ளி எத்தனை நேரம் கேட்கு ஐயா எனக்கு ஒன்று மணி நேரம் கதை பொட்டியல் இந்த இப்போ நடந்த சீனை கேளப்பா மருதனாமட சந்தியில் நிறைய பொடியல் நின்று அந்த கொளிச்சு போகிற பொட்டியல் முழு பேரையும் பார்த்து நிற்கிறாங்க கதைக்கணும்டா அவ்வளோ கதையை கேளுனப்பா
இந்த மருதாவாட சந்தையில் இந்த போன கொளிச்சி பட்டையில் எல்லாம் பொடியில் நின்று அதில் நின்று பார்க்குறது சுதறாங்க நின்று. இப்போ நாங்களும் வந்து அதில் பஜ்ஜி சாப்பிடணும், நாங்கள் கவனிக்கவும் இல்லை. நம்மளா போய்ட்டு நீ கதைக்கக்கூடாது, அந்த சிரிச்சாலும் நம்மளாம் சிரித்து போட்டு விடுவோம் உண்டு. அதில் போனோம் பொட்டியில் முழு பேரும் திருப்பி வந்து கட்டு எங்களோட 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக எடுப்பாளவ கிருஷ்ணாண்டு தெரிஞ்சாலும் அவ்வளவு எடுப்பாளவ உடனே கொஞ்சம் கூட என்ன எடுக்கிறான் ப்ரோ அதுக்குள்ளே அவனே எடுக்கிறான் வைரம் ஏற்றின அது அந்த குணம் தொத்தின வந்து அஜ்ஜுவல் ஏயாட்ட பொம்பளை வேஷம் போட்டு கொண்டு போனாங்க ஒரு நாள். அதுக்கப்புறம் அந்த வயிற்றை ஏற்றி போட்டு நடக்கிற குணம் வந்து மெய்யர் செலவு பாட்டுக்கெல்லாம் காசு இல்லை என்ன விளக்கங்கள் ஓகேண்ணே காசு தானே. நான் அந்த ஐயாண்ட கடையில் கடன் பண்ணுறேன். நான் கொப்பி காட்டுறேன். நிலம்பரி காசுனா வார இல்லையோ? ஐயோ அதுதான் இப்போ கேட்டேன் நான் அவளை. உங்களுக்கு வந்தது உண்டு, எங்களுக்கு வரையில்லை, உங்களுக்கு வந்தது உண்டு கேட்டேன். தங்களுக்கும் வரையில்லையா அப்பாவுக்கு மட்டும் நிலம்பரி காசு 7,500 குறையும் மாதிரி 7,500 நாங்கள் தர 15,000. அது காணும் தானே 2 பேருக்கு சமாளிக்கலாம் தானே. இப்போ காணாண்டோன்னிக்கு இந்த மனுஷன் உண்டு அதை நீ அஞ்சு அவ்வாவா ஜாஜி அப்போ கடையில் போட்டு என்ன இந்த மோன் தருவான் மாதம் தருவான் ஐயா பயப்படா ஓமே நீங்கள் போடணும் எனக்கு உங்களுக்கு வார புதிய வாரம் சாப்பிட சொல்லி தான் சொன்னாங்க. She is talking not nice. She is clever lady. She is clever lady. Not clever. Not clever. என்ன இங்கிலீஷில் கதைக்கிறீங்க, தமிழில் கதைங்க. Yeah, I say you are not clever. You are not clever. You are talking like a fool. என்ன பூலன்னு சொல்கிறேன். அதான் விஷயம். அப்போ இது என்ன ஏறாது சேச்சி பூலனா கட்டிக்காரியப்பா. நான் சொன்னா அம்மா பற்றி கேட்காம அம்மா கட்டிக்காரின்னு சொன்னா அப்புறம் முட்டாளாம் பார்த்தியே. அவன் பயங்கர முட்டாள். இந்த ஆள் தண்ணி அடிக்கும். இப்போ தண்ணி அடிக்க போறே இல்லை. நான் சொன்னேன் சாவனண்டு. ஓய் அண்ணே அண்ணே குடிச்சா சாவன்னு சொன்னேன்டா. சாவன்ட்டு குடிச்சுட்டு வந்தாள். அந்த ஆளுக்கு என்னில் விதிப்பா அப்படித்தானே அடிபடி சண்டி படிச்சு கல்யாணம் கட்ட நின்றவர். அவன் பேசிக்கொண்டு இருந்தேன். நான் இப்போ வேறு நல்ல பேச்சு. அப்போ ஒரு ஐ லவ் யூ சொல்ல அந்த ஆளுக்கு இந்த வயது போன ஆக்களுக்கு என்ன ஐயா உங்களை விரும்பி தானே வசஞ்சவா ஒரு நானும் அதான் நீங்களும் சரி நீங்கள் விரும்பினா இவா விருப்பம் இல்லாமலா கட்டினவா இல்லை பஞ்சந்தா ஊண்டா பார்த்தா சூப்பராக அப்போ பொட்டியல்லானே அதில் நல்ல சூக்காக தான் இருந்தது. சட்டியெல்லாம் இப்படி தானே போட்டுறது விடுறே இல்லை இந்த பிடிச்சேன். அடே நீ முந்தி கட்டப்பாடே ஓட்ட நீ ஜூனியர் படிக்கிறதா அப்போ என்ன தெரியுமா அந்த காலமே கட்டப்பாடோட நடிச்ச நிற்கிறேன். என்ன சார் ஐயோ என்ன டைஸ் கேட்டு அந்த நேரமே வந்துடுது. கதையை பத்தியாமாண்டு டைட்ஸ் கட்டு போட்டு கொண்டு வந்து இவரை கல்யாணம் கட்ட வைக்க நானண்டா வேறு இடத்துல பார்த்துக்காண்டேன் டைட்ஸ் கட் போட்டாக்கல. ஐயோ இந்த சித்தப்பா தான் நான் பஸ்ஸில் ஏறியலாம நிற்க போடக்கூடாது தடுத்தவன். பிள்ளைதானே நீங்கள் போட்டது உங்கள் பஞ்சாபி போடுறாது பஞ்சாபி அப்போ இல்லை. அப்போ டைட்ஸ் கட் தான் துட தெரியுமா போல மரப்பாவட சட்டை தான் துட தெரியுமா போல. அப்படி அது ஒரு காலமே. அது ஒரு காலம் தெரியும். Once upon a time, smell is coming from that dog, no? Yeah. அது அவன் Smell. Bad பக்கத்து வீடா bad smell. போடா வெளியே சொல்கிறேன் பார்த்து நான் வீட்டுக்கு போ. That is a sorry night. அடிக்காதே Yeah, don't. தேவையில்லாமல் கொண்டு வந்து எங்கட வீட்டை கொண்டு வந்து வீட்டுக்கிறாங்க ஒரு நாயை. Okay. இப்போ ஒரு நேரம் இப்போ 3 நேரம் வந்து நிற்குது. என்ன பேஞ்சு இப்போ 3 நாய் என்று சொல்லத்தான் சிரிச்சல. யார் 3 நேரம் சொல்ல எனக்கு பொடிச்ச நாயர் ஒன்றும் இல்லை பவுடியை காய்ப்பான்னு இன்றைக்கு அவன் காய்க்கிற பட்டியோட சின்ன பிரச்சனை விரும்புகிற பிள்ளையோட அந்த போனோட இருக்கான் சமாளிச்சுண்டு
ஏன் என்ன விருப்பம் இல்லையாமே அவ இங்கே வா பிரச்சனை சொல்லு அவள் காய்ச்சி விடுவா அவர் அம்மா மாதிரி நான் காய்ச்சி விடுவா அவட்ட பிரச்சனை சொல்லு. உலகத்தில் இருக்கதானே லவ் பண்ணுறது. என்ன நடந்த ஒரு பிரச்சனை என்னத்துக்கு இப்போ பிரச்சனை கேளணும் கேட்டேன்னா சிரிப்பேன். சொல்லு நடந்தது சொல்லு. சாப்பிட்றான்னு நீங்கள் ஏன்னு அதுதான் முகம் மாடி போய் கிடக்கு. புறம் என்ன அழுகுறீங்க. இவனை வேண்டாம் நிற்கிறாள் இப்போ அவள். ஏன் அவள் வேறு யாரையும் கண் வச்சுட்டாள். அப்படி போலாம் அச்சு இந்த அது விளையாட்டு என்ன ட்ராமா தான் செய்யணும். அவன் இப்போ அழுகிறானோ இல்லையோ ஆனால் அதான் சம்பவம் வேண்டாம் அவன் நிற்கிறாள். நான் கேட்டேன் இப்போ அவள் இல்லாட்டி உலகத்தில் போகிற பொம்பளைகள் இல்லையா உனக்கு கண்டு அப்போ அவளில் தான் உயிரியை வச்சு வாழ தெரியாத கோழியே நீ. அதுதான் கதைக்கு பதில சொல்லுவா. நிமிந்து நட. அவதான் அவக்குத்தான் வெக்கம். உனக்கு என்ன என்னத்துக்காண்டி வேணாண்ட காரணம் என்ன? காரணம் வந்து கலர் கம்மியாக இருக்கான். இது என்ன கதையை படம் ஒவ்வொரு கலர் குறைவாண்டா அப்போ என்ன கதை கலர் குறைவாமோ? ஓமா என்ன அவ வெள்ளக்காரிச்சு வடிவான வம்புடியா? வெளிநாட்டு காரியம் அதான் பிரச்சனை. அட்ட அவளை வேண்டாக்கண்டு மாறுபாடவே அதுதான் பிரச்சனை. உன்னையார் வெளிநாட்டு காரிட்ட போய் சொன்னு. ஏன் நீ என்ன ஃபேஸ்புக்கில் லவ் ஒன்று வரும்? ஃபேஸ்புக்கு டிக்டாக்குள்ளெல்லாம் போயிருக்கிறான். எங்கேயா பிடிச்ச நீ? எங்கே என்னதில் பிடிச்ச நீ? டிக்டாக்ல. ஏன் அப்படி உங்களுக்கு காதல்? இந்த காலம் நல்ல பிள்ளைகளாண்டாலும் இருக்கணும். மெய்யர் நல்ல பிள்ளைகள் நல்ல பொடியல் ரெண்டையும் கேட்கணும். ஏன்னா நல்ல பிள்ளைகள் இருக்கொண்டு கேட்டால் பொடியல் மட்டும் திறமண்ட மாதிரி வந்துடும். நல்ல பிள்ளையோ நல்ல பொடியில் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கி நல்ல பொடியல் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கான். அவளை என்ன சண்டை பிடிக்கல ஒரு நாளும். அவள் எந்த நேரமும் தன்னோட காய்ச்சல் இருக்கணுமா வேலை ஒட்டி போகாமல். இது என்ன கதைச்சால்? இப்போ நம்மள கதைக்க போன ஒரு டைமுக்கு பிறகு நித்திரோல சொல்கிறான். என்னென்னு இப்போ ஒரு டைமுக்கு பிறகு கதைக்க போனால் நித்திரோலட்டான் போயிட்டு என்ன செய்யலாம் இதுக்கு? இது சரி வரா வாழ்க்கை வேண்டாம் சொல்லி ஏன்னா காலம் ஒரு 1000 காலத்து பயிரையா கல்யாணம் பண்ணுறேன். வாழையடி வாழையாக இங்கே ஊருக்கு இல்லையா நான் பொம்பளை வாசலில் அப்புறம் என்ன? ஆனால் அது பொம்பளை மாதிரி திட்டாளு இல்லையாப்பா? அம்மா அப்பா பேசி செய்கிறத செய்யுங்கோ. அது சிக்கல். அம்மா அப்பாவோடய காய்க்கிறது அப்புறம் பேசி செய்கிறது ஜெயப்புறான் விரட்டி போட்டாங்களே இவ்வளோ லவனால. ஆள் வந்து அந்த பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் பீக். சே வேணா அப்படியே இவ்வளோ நம்பி தானேப்பா வந்தேன் நான். அது அவள் வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு வேறு இப்போ கொடுத்து விட்டான் கட்டத்தை. என்ன எந்த நாடு? சுவிஸ். ஐயா விழுந்துட்டு வாங்காத. சுவிஸ்லையோ? நான் சுவிஸில் வேணே சுவிஸில் குளிர் வேறு. இங்கே பார்த்தியா இப்போ லண்டனில் இருந்தால் அவள் வந்து இஞ்சத்தை படிக்கணும் லவ் பண்ணி எங்களோட சொந்தக்கார படிக்கணும் வேட்டை சரியோ. அவன் நல்ல உன்ன போல நல்ல வடிவான படிக்கந்தான் சரியோ. இங்கே வந்து நின்று அவள் அங்கே லண்டனில் இருந்து சாயப்பனை கூட்டிக்கணும். தமிழனுக்கு விருப்பம் இல்லையா? அவங்கட கதை விடு இதுக்குள்ள புதுசாக இதுக்குள்ள எப்படி சேர்க்கலாம் அவளை? அவள் என்ன இப்படி நிற்கிறாள்? இது கரைச்சல அப்புறம் வாழ்க்கை இல்லையா? அப்போ அங்கால வெளிநாட்டுக்கு கூப்பிட்டால் வேறு இடம் போகலாம் சரியோ. உனக்கு நீ ஊருக்கா அப்பா அம்மாவோட சேர்ந்து செய்யா அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம். அம்மியத்தான் மிதிக்கணும் அது சொல்லி வச்ச கவலை தான். சும்மா விளையாட்ட காதல்ன்ற சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் உண்டு. ஆனால் உண்மையான காதலாக இருந்தால் ஊழிக்காலத்தை கூட வெல்லும் ஒரு நாளும் மறக்க மாட்டாள். நீ தான் அனுபவிச்சிருக்கிற அவள் குறைவாக்கு. அவள் வெளிநாட்டில் நிற்கிறவள் அந்த எடுப்பு குணங்கள் கொஞ்சம் கிடக்கு.
சொல்லாத காதல் செல்லாத காசாயாகாமல் இவன் ஆறாரெல்லாம் ஒன்றானோ ஆண்டவனுக்கு தான். கடவுளே என்ன பார்த்து இப்படி ஒரு கதை கதைச்சு விட்டிய. என்ன வீடு கட்டி குடி பூந்து கல்யாண வீடு கேள்விப்படுறேன். அதுங்க எல்லாம் கனவா போச்சு. வீடு அப்படியே இருக்கு. ஏன் என்ன காசு எல்லாம் அடிபட்டு போச்சு. எல்லாம் நீ ஊருக்கு கொடுக்குற? ஊருக்கு நான் இந்தியா கொடுக்குறேன். இருந்தால் கொடுக்குறேன். எனக்கு என்ன கதையை அழுது போடுவேன். அந்த கதையை கேட்டேன்டா. சும்மா சும்மா எங்கடவாடு இப்படி போகுது. இரவு யோதுக்குள்ளாக பட்டினி. இப்போ இல்லை ஐயோ, நீ லவ்ல ஒன்றும் செய்து போடாத, அழாதேடாம்மா. அப்படியே சாக போயிட்டுங்க. இவன் ஜாகிறது லவ்வுக்காண்டி. அவன் நம்பி போடா. சும்மா அண்டே காய்ச்சல் நம்பி போட்டா. அண்டே காய்ச்சல் நம்பி போட்டா கூட உண்டு காதை பற்றி. அவன் தான் சொன்னவன். அம்மாடி, நான் அதுக்குள்ள பார்க்க இல்லை. அங்கே திரும்பி பார்க்கல. ஏன்டா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னுட்டு. ஆத்தே அப்படிதான் இறச்சது தான் இருக்கா. இவன் தான் சொன்னான். நான் என்னடா மாமா வந்து பேப்பரில் எலிக்காய்ச்சல் வந்து பேர் யாழ்ப்பாணத்தில் சேர்த்துவேன். ஐயோ, இந்த பிள்ளை இருந்தவழிக்காத்தானே நான் இப்படி என்றாலும் இருக்கிறேன். இல்லாட்டி முறையை செத்தே இருப்பேன். இந்த ஒரு கதை காணும். கடவுளே, கொஞ்ச நாளே காணும் இந்த கதை. கொஞ்ச நாளே காணும் இந்த கதை. இது எப்படியப்பா எப்படியப்பா கதையை விடப்பா எப்படியப்பா அம்மா சுகமாக இருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. எப்படியப்பா நீ இவனை கேட்டால் இவன் சொல்லுவான் அப்படி. தம்பி, உண்ட நம்பரை தாடா, உன்ன பாப்பம் எடுத்து. அவங்க பொட்டிகளோட கலைப்பாங்க. இங்க இதுகளுக்கு நேரம் கிடக்கு. இதுகள் வயது போன கிழவன் கவிதாசுக்கு கவிதா சார்ந்த ஒன்று வைக்கோண்டா. முன்னுக்கு 49 அடிங்க. எல்லா பொட்டிகளோட இருக்கிறாங்க. பாவம், எல்லாத்துக்கும் ஆளுட பாவம் பாப்பா. என்ன இதாங்கினே மேனேஷாக வாமனங்களை மட்டும்தான் வச்சு வதைக்கிறேன்னு. வாமனங்களோ ஐயா தவறம். கிளம்பட்டேன். நீ எனக்கு எடுத்தாலே நான் ஒரு சொல்லி சொல்லலாம் தானே. அம்மா சுகமாக இருக்கிறான். அந்த ஒரு குரல் கேட்டாலே அவன் வீட்டோடான் இருக்கிறான். அப்போ ஒன்று செய்கிறேன். ஒரு குரல் ஒன்று நான் 15 போடா. ஓ, அது மணி ஐயா. அவங்க என்ன டைம் எல்லாம் கிடக்குந்தானே. இல்லை இப்படித்தானே. இப்போ நீங்கள் கதைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள்லாம் அதை கொஞ்சம் டிலே பண்ணுறோம்னு சொல்லுங்க. அதுதான் உண்மை. இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளாக கிட முடிச்சு கொண்டு பார்ப்போமா. பழைய விஷயங்களை முடிக்க கிடையாது. கொஞ்சம் முடிச்சு கொண்டு பார்ப்போமா. என்ன விஷயத்தையே முடியும். ஏன்னா காசு கொண்டு தரணுமென்ற அவசரம் இல்லை. நீ குரல் கொடுத்தா காணும். 3 பேரும் சுகமாக இருக்கிறோம். நான் இந்த கடவுளையெல்லாம் நேர்றது. என் ஐயா அவர் ஆஞ்சநேயர் இந்த 3 பேரையும் காப்பாற்றி கொள்ளுங்க. 2 இவனோட சண்டை பிடிக்கிறது ஆக்கலன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் கேட்குறது. சண்டை பிடிச்சா அப்புறம் தெரியுதா. சரி வேறட்ட போட்டு சுனாங்கி போச்சு. ஓகேண்ணா. அப்போ சந்திச்ச சந்தோஷம். பாவனங்க ஜனமாப்பியா.